செகண்ட் சம் கோஸ் இன்டெகிரல் ஃபார்முலா இன்டெகிரல் சி இ பவர் z டிவைட் பை z மைனஸ் 2 dz ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இங்க முதல்ல z ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு இப்போ z மைனஸ் z நாட்னு சொல்லுவோம். அதான் சென்டர் வந்து இந்த இடத்துல 0ன்னு அர்த்தம். சரிங்களா? 3னா 3 ரேடியஸ். இப்போ 1 2 3 இந்த பாயிண்ட் 3ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் அதே மாதிரி -1 -2 -3ன்னு வரும். அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த பக்கம் 3 வரும், இந்த பக்கம் -3 வரும். சரி, ஓகே. z மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. z மைனஸ் 2னா z ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். z ஈக்குவல் டு 2 இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்குமா, இன்சைட்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல தான் 2. அப்போ இந்த பாயிண்ட் z ஈக்குவல் 2ன்ற பாயிண்ட் சர்க்கிளுக்கு இன்சைட்ல இருக்குது. அப்போ கோஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. இப்போ f ஆஃப் z ஈக்குவல் என்னது? e பவர் z. மேல இருக்கிறது மட்டும் தான் f ஆஃப் z. இப்போ f ஆஃப் z க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? a ன்னு அப்ளை பண்றோம். அதாவது z மைனஸ் 2ங்கிறது z ஈக்குவல் என்னது? 2 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். இதெல்லாம் இங்க அப்ளை பண்ணுங்க. f ஆஃப் 2 ஈக்குவல் டு e பவர் 2 வரும். சரிங்களா? e பவர் 2 அப்டேட். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 2 pi i into f of a. therefore question equal to 2 pi i into f of a. அதாவது f of 2 என்னது? e ஸ்கொயர். ஆன்சர் என்ன? 2 pi i into e ஸ்கொயர். சரிங்களா? அடுத்த சம் போலாம். ஈஸி தான். நீங்க பார்த்த உடனே ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம் ஆன்சர். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எழுதுறேன், நீங்க புரிஞ்சுச்சுன்னா டக் டக்குன்னு போடலாம்.